தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விடுமுறை தினம் என்பதால் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து உள்ளதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தென் தமிழகத்தில் மிகவும் ஒரு புகழ் வாய்ந்த சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. குற்றாலம் என்பது ஒரு ஆன்மீக தலத்திலும் சுற்றுலா தலத்திலும் விளங்கி வருகிறது. குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டுதோறும் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் துவங்கிய நாள் முதலிலிருந்து இங்கு சீசனாக கருதப்படுகிறது. இந்த சீசன் காலங்கள் என்பது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் மட்டுமே இந்த சீசன் காலமாகும். இந்த சீசன் காலங்களில் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு உள்ள குற்றாலம் பகுதியில் உள்ள 5 அருவி, மேனருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளுக்கும் சென்று புனித நீராடி இயற்கை அழகை ரசித்தவர் செல்வார்கள். இந்த வருடம் சீசன் என்பது முன்கூட்டியே தொடங்கினாலும் கூட தொடங்கிய நாள் முதலிருந்து அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பின்பு வெள்ளப்பெருக்கு குறைந்தது சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவது தொடர்ந்து வாடிக்கையாக இருந்து வந்தது. கடந்த வாரம் இதே நேரத்தில் தற்போது குற்றாலத்தில் கடந்த வாரம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிக்கைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது வெள்ளப்பெருக்கு சீராகனால 5 அருவி மற்றும் மேனருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் சீராக விழுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்கைக்கு அனுமதிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் வருகை என்பதும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இன்று விடுமுறை தினம் என்பதால் வழக்கத்துக்கு மாறாக அனைத்து அருவி பகுதியிலுமே சுற்றுலா பயணிகள் வருகை என்பது அதிகளவு காணப்படுகிறது. இதனால் குற்றாலம் மேனருவி பகுதியில் அளவுக்கு அதிகமாக கூட்டம் வருவதால் பெண்கள் பகுதியிலும் ஆண்கள் பகுதியிலும் அவர்கள் முண்டி அடித்து கொண்டு குளிப்பார்கள் என்பதால் இதனால் திருட்டு சம்பவங்கள் ஏற்படும் என்பதற்காக போலீசார் அந்தந்த பகுதியில் நின்று அவர்களை வரிசை முறைப்படுத்தி அவர்களை பத்திரமாக குளிக்க வைத்து அனுப்புகின்றனர். மேலும் வெளியூர்களிலிருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஒரு சில பகுதிகளில் குற்றாலத்துக்கு வரும் வாகனங்களை ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டு உள்ளது. மேலும் இதேபோல் செங்கோட்டை அருகே உள்ள குண்டாறு அணை மற்றும் தமிழக கேரளா எல்லை பகுதியில் உள்ள பாலருவி உள்ளிட்ட இந்த பகுதிகளுக்கும் சென்று தங்களது விடுமுறை தினத்தை சுற்றுலா பயணிகள் கழித்து வருகின்றனர். தொடர்ந்து நாளையும் விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இங்குள்ள விடுதிகளும் முழுமையாக நிரம்பி வருகிறது. இந்த சுற்றுலா பயணிகள் வருகையால் இங்கு உள்ள டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். பழைய குற்றாலம் மற்றும் சிற்றருவி மட்டும் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதால் அங்கு மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு உள்ளது. மேனருவி மற்றும் 5 அருவி, புலியருவி உள்ளிட்ட அருவியில் மட்டும் 24 மணி நேரமும் குற்றாலத்தில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் அனுமதி அளிக்கப்பட்டு தற்போது குற்றாலத்துக்கு சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ராஜன், நியூஸ் 7 தமிழ், தென்காசி.